இன்றைய முக்கிய செய்திகள். தமிழக அரசியலில் அதிரடி. தேவகவின் தொலைநோக்கு திட்டங்கள் மற்றும் தேர்தல் வாக்குறுதிகள் ஒரு பார்வை. தமிழக அரசியலில் புதிய மாற்றத்தை ஏற்படுத்தும் நோக்கில் தமிழக வெற்றி கழகம் பல்வேறு அதிரடி அறிவிப்புகளை வெளியிட்டுள்ளது. குறிப்பாக காவல்துறை நலன், கல்வி மற்றும் வளர்ந்து வரும் தொழில்நுட்பங்கள் குறித்த அந்த கட்சியின் முக்கிய திட்டங்களை இன்றைய செய்தி தொகுப்பில் விரிவாக பார்ப்போம். முதலாவது, காவல்துறை நலன் மற்றும் ஊதிய உயர்வு. காவல்துறையினரின் அடிப்படை ஊதியம் 18,200 ரூபாயிலிருந்து 25,000 ரூபாயாக உயர்த்தப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் ஒரு காவலரின் மொத்த மாத ஊதியம் சுமார் 44,000 ரூபாயாக உயரும் வாய்ப்புள்ளது. மேலும் காவலர்களின் பணிச்சுமை குறைக்க ஆர்டர்லி முறை முற்றிலும் ஒழிக்கப்பட்டு அதற்கான தனி சட்டம் கொண்டு வரப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பெண் காவலரின் வசதிக்காக நடமாடும் கழிப்பறை வசதிகள் மற்றும் முறையான ஓய்வு அறைகள் அமைக்கப்படும் என்பதும் குறிக்கப்பட்டுள்ளது. இரண்டாவது, கல்வி மற்றும் ஆசிரியர்கள் நலன். கல்வித்துறையில் உலக தரத்திலான மாற்றங்களை கொண்டு வர தேவக திட்டமிட்டுள்ளது. குறிப்பாக சிங்கப்பூர் மற்றும் பின்லாந்து நாடுகளின் கல்வி முறையை முன்மாதிரியாக கொண்டு ஆசிரியர்களுக்கு சிறப்பு பயிற்சிகள் வழங்கப்படும். தற்காலிக ஆசிரியர்களுக்கு சம வேலைக்கு சம ஊதியம் மற்றும் 5 ஆண்டுகளுக்கு மேல் பணிபுரிந்த ஆசிரியர்களை பணி நிரந்தரம் செய்வது போன்ற வாக்குறுதிகள் அளிக்கப்பட்டுள்ளன. மேலும் பொருளாதாரத்தில் பின்தங்கிய மாணவர்களுக்காக காமராஜர் பெயரில் 100 உறைவிட பள்ளிகள் உருவாக்கப்படும். அங்கு உணவு மற்றும் கல்வி முற்றிலும் இலவசமாக வழங்கப்படும். 3, தொழில்நுட்பம் மற்றும் ஏஐ புரட்சி. எதிர்கால தொழில்நுட்பமான செயற்கை நுண்ணறிவு மற்றும் சைபர் செக்யூரிட்டி போன்ற துறைகளுக்கென தனி பல்கலைக்கழகம் அமைக்கப்படும். குறிப்பாக தொழில்நுட்ப கல்வியை தமிழிலே கற்கும் வகையில் ப்ராம்ப்டிங் இன்ஜினியரிங் போன்ற நவீன முறைகள் அறிமுகப்படுத்தப்படும். இது மாணவர்களுக்கு கோடிங் அறிவு இல்லாவிட்டாலும் தமிழ் மொழி மூலமே மென்பொருட்களை உருவாக்கும் திறனை வழங்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மின்சார கட்டணம் மற்றும் நிர்வாக சீர்திருத்தம். தமிழகத்தில் சிறு குறு தொழில்களை பாதிக்கும் பிஹேவர் மின்சார கட்டண முறை ரத்து செய்யப்படும் என தேவக உறுதியளித்துள்ளது. மின்சாரத்துறையில் நிலவும் முறைகேடுகளை களைந்து அண்டை மாநிலங்களைப் போல குறைந்த விலையில் தடையற்ற மின்சாரம் வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும். இது தொழில்துறையினருக்கு பெரும் நிம்மதியை தரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. 5, சமூக பாதுகாப்பு மற்றும் முதியோர் நலன். முதியோர்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய ஒவ்வொரு மாவட்டத்திலும் மூத்த குடிமக்கள் பாதுகாப்பு படை உருவாக்கப்படும். அவர்களுக்கு உதவ ஒரு தனி ஒருங்கிணைப்பு அலுவலர் நியமிக்கப்படுவார். மேலும் டெலிவரி ஊழியர்கள் போன்ற அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கு 10 லட்சம் ரூபாய் வரையிலான விபத்து மற்றும் உயிரிழப்பு காப்பீடு வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தின் பொருளாதாரத்தை $1.5 டிரில்லியன் இலக்கை நோக்கி கொண்டு செல்லும் வகையில் இந்த திட்டங்கள் வகுக்கப்பட்டுள்ளதாக தேவக தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்தகைய தொலைநோக்கு திட்டங்கள் மக்கள் மத்தியில் எந்த மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதை பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். ஜனநாயகம் டிவி சேனலுக்கு புதியவராக இருந்தால் ஜனநாயகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.